அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பாருங்கள், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளில் வந்து எப்படி டோட்டல் போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸலில் வந்து ஈஸியாக பண்ணுவீங்க. ஈக்குவல் டு சம்முன்னு சொல்லி கொடுத்துட்டு சம் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவீங்க. இல்லைனா வந்து ஒரு சம்மு சிம்பிள் ஒன்று இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்துடும். ஆனால் அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் கொடுக்குறேன். டேபிள் கொடுத்தோன்னா எந்த மாதிரி இந்த ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த மாதிரி டேபிள் வரும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி டேபிள் போட்டுக்கிறேன். போட்டு இந்த இடத்துல டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல டேட்டாஸ் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டேட்டாஸ் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு டோட்டல் வேணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த லாஸ்ட்டில் லேஅவுட்னு சொல்லி ஒரு மெனு ஒன்று இருக்குது பாருங்கள், ரிப்பன் ஒன்று இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே லாஸ்ட்டில் என்ன கமாண்ட் இருக்கும், ஃபார்முலான்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். இருக்குது பாருங்கள், இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். என்ன சொல்லுதுன்னா ஈக்குவல் டு சொல்லுது. இந்த இடத்துல ஈக்குவல் டு வந்துடும். சம் ஆஃப்னு சொல்லி எபோன்னு மேலே உள்ளதை வந்து சம் பண்ணுன்னு சொல்லுது. அதாவது ஈக்குவல் டு சம் ஆஃப் எபோன்னு சொல்லுது. இதுக்கு மேலே உள்ளதை எனக்கு வந்து டோட்டல் பண்ணு சொல்லுது. ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த இடத்துல டோட்டல் வந்துடும். ரைட்டுங்களா? சரிங்க. இப்போ எனக்கு டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. இப்போ டேட்டாஸ் இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வேணும்னு வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து எனக்கு இந்த இடத்துல வேணும். அப்போ இந்த கர்சனுடைய இந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. கர்சனுடைய லெஃப்ட் சைடில். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. அதே லேஅவுட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு பாருங்கள். ஈக்குவல் டு சம் ஆஃப் லெஃப்ட்னு சொல்லி எடுத்துச்சு. அந்த கர்சருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டேட்டாவை கூட்டுன்னு சொல்லி ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடுங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.